இன்னைக்கு நீ நானா என்ன பேச போகுது அப்படின்னா, இந்த வந்துட்டாயா இந்த டைலாக்க சொல்றதுக்குன்னே எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துறாயா அப்படின்னா திருமணத்தை தாமதப்படுத்தும் அண்ணன் அக்காக்கள். பெரிய மனுஷன் சொல்றேன், விடிய கற்கெல்லாம் வெள்ளங்கட்ட விலைக்கு வாங்காத. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க, திருமணம் செய்யு சொல்லக்கூடிய தம்பி தங்கைகள். ஓகே, இது ஜஸ்ட் ட்ரைலர் தான் கண்ணா, நீ இன்னும் ஃபுல் பிக்சர் பார்க்கலையே, டெரரா இருக்கும். திருமணம் என்றவுடன், கல்யாணம் என்றவுடன் உங்களுக்கு தோன்றுவது என்ன? உங்களுக்கு தோன்றுவது என்ன? ஆரம்பிக்கலாமா? சின்ன வயசுல இருந்தே ஹவுஸ் வைஃப் ஆகணும். சோ அது ஒரு House ஆசை. wife ஆகணும். அதுதான் ஆக்சுவலி ஆசை அதுதான். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா, நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. உங்களுக்கு திருமணம் என்றவுடன் என்ன ஞாபகம் இருக்கிறது? பயம் தான் சார். பயம். என்ன பயம்? பயப்படாத, பயப்படாதா. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கிறது, பொறுப்பை எடுத்துக்கிறது. ஃபேண்டசி, பயம். நாகபதனியா நாகபதனியா. உங்களுக்கு என்ன தோன்றுகிறது திருமணம் என்றால்? நாங்களே எவ்வளோ கன்ல இருக்கிறோம் தெரியுமா? ஒரு அச்சீவ்மெண்ட் சார். அச்சீவ்மெண்ட். ஒரு பாக்ஸர் கிச்சன்ல பேசுற பேச்சாராது. ஏன்னா இன்னைய தேதியில அது அச்சீவ்மெண்ட் தான் இல்லையா? ஆமா சார். அது ஒரு அச்சீவ். நீ என்னடா இவ்வளவு டெவலப் பண்ற? நான் எப்ப அப்படி சொன்னேன்? ஊர்ல இவ்வளவு பசங்க இருக்குள்ள நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு செட்டில் ஆகிறது ஒரு அச்சீவ்மெண்ட் தானே சார். சரி, இப்ப என்னடா பண்ண சொல்ற? மத்த பசங்களுக்கு முன்னால நம்ம கல்யாணம் பண்ணி ஜோடியோட போகணும். அந்த ஒரு இதத்தானே அவனும் முதல்ல சொன்னான். உங்களுக்கு திருமணம் என்றவுடன் தோன்றுவது என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் சார். ஓகே, இதாங்க வல்புன்றது. ஓகே, அவருமே ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சொல்றாரு. கமிட்மெண்ட் என்ன? அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து வேற சார். அது வேற வாயி, இது நார வாயி. மேரேஜ்னாலே ஹாப்பி. மேரேஜ்னாலே ஹாப்பி தான். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. சொல் சொல் சொல். உங்களுக்கு இல்ல அப்படியே ஆப்போசிட், அன்ஹாப்பி. அன்ஹாப்பி. ஏன்? இவன் சரியா வர மாட்டான்டா. இவன் தானே சரி வருவான். சரியா வர மாட்டான்டா. ஆசை, கல்யாணம் பண்ணிக்க ஆசை. ஆசை சிம்பிளா பேசுறாங்க. இந்த தேசத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலையே. ஆஸ் யூசுவல் அதான் சார், பயம் தான். பயம். ஒன்ன மாதிரி ஆளத்தையா எதிர்பார்த்தேன். வா தம்பி வா. என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸைட்மெண்ட் சார். எக்ஸைட்மெண்ட். ஆனா உன் முகத்துல அந்த கல்யாண மாப்பிள்ள கலை வந்துருச்சு. தேங்க்ஸ். லவ் யூ. நியூ ரிலேஷன் சார். மேரேஜ்னாவே அதானம்மா. இவர் பெரிய அன்பு ஜலம் ஐபிஎஸ் கண்டுபிடிச்சிட்டார். அதனால தான் சார் அக்கா மூலியமா நியூ ரிலேஷன்ஸ் அது மாதிரி நிறைய கிடைக்கும். இதுக்கு உங்க அக்கா ஒத்துக்குவாடா? நீங்க சொல்ல வருது என்ன? இப்போ உங்க அக்காள் கணவரின் தம்பி அந்த மாதிரி சொல்றீங்களா? அது மாதிரி சார். ஓ, அது மாதிரி தானா? அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானாட்டா ஓடிட்டனா? இதுக்கு ஒரு வீட்ல கல்யாணம். வந்து மாமியார் நல்லா சமைச்சு போடுவாங்கல்ல, சோ நல்லா சாப்பிடலாம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நான். இவர்களை ஒரு காதலை நோக்கியோ அல்லது கல்யாணத்தை நோக்கியோ எப்படியெல்லாம் இன்டைரக்டா சொல்றீங்க? உனக்கு என்னை அண்ணன் சொல்லிட்டு இருக்காங்கடா, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிட்டு போல, எனக்கு வெளியே ஒரு வயசான மாதிரி காமிக்கிறாங்கடா இந்த சொசைட்டில என்ன. வருத்தப்பட்டு பேசுறாங்க, வாழ்க்கையை இழந்தவங்க. கமான் யூ ப்ரோசீட். ஸோ அவன் வெளியே போயிட்டானா எனக்கு கேப் கிடைக்கும், வீட்டில் வந்து வீட்டில் இருக்கலாம், சரி அம்மா அம்மா பார்த்துக்கலாம், அந்த ஐடியாவில் இருக்கேன் சார். ஐரா அந்த ஆளு சொல்றது உண்மையா? இப்போ அவன் மேரேஜ் லைஃப் பண்ணி என்ன அனுப்புறதுல தான் இருக்கிறானே தவிர என் கூட சேர்ந்து இருக்கணும்ன்றது அவனுக்கு இல்லை சார். எல்லாத்தையும் எப்படி கரெக்டா சொல்றீங்க? நான் சொல்லல, உள்ள இருக்க பச்சி சொல்லி. அடுத்த வருஷத்துக்குள்ள என் ஃபியான்ஸுக்கு சேம் ஏஜ் ஆகிடும் சார், எனக்கும் அவங்களுக்கும் 26 ஆகிடும். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். அதை நீங்க இந்நேரம் சொல்லவே இல்லையே. நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ஏண்டா ஒரு பச்சை புள்ளையே 20 நிமிஷமா டிபேட் பண்ணிருக்க நீனு. ஏழை ஒரே இப்படி எரிச்ச பண்றீங்க, உங்களால மண்டையே ஒரே கப்பா. இப்போ உங்க தம்பி லவ் பண்றாப்ல, தம்பி சிரிக்கிறான். அண்ணன் என்னடா லவ் எல்லாம் பேசுன்னு. கல்யாணம் பண்ணிக்கோ அல்லது காதலி ஏதாவது, அதை எப்படி அவங்கள்ட்ட ஜாடமாடியா எனக்கு ரூட்டை கிளியர் பண்ணி கொடுங்க, எப்படி ஜாடமாடியா சொல்றேன்? அதெல்லாம் ட்ரை பண்ணியாச்சு, ஒன்றும் நடக்காது சார். ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் இல்லை, நிறைய ட்ரெஸ் வரும், ஜுவல்ஸ் கிடைக்கும். ஜால கில்லாடியா இவன். எதுக்கு 8 அடி கேப் விட்டு எச்சரிக்கையா நிக்கிறது ரொம்ப நல்லது, இல்லைன்னா டேஞ்சர். இப்படிதான் நான் பிரெயின் வாஷ் பண்றேன். ஆக்சுவலி நான் வாங்கி தரேன், ட்ரெஸ் தானே உனக்கு வேணும், நான் சம்பாதிக்கிறேன், நான் வாங்கி தரேன் அப்படின்னு முடிச்சிருவேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. நான் வந்து வீடு கட்ட தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி போயிட்டு இருக்கேன். ஆனா அண்ணன் வந்து இன்னும் வேலைக்கு போகவே ஸ்டார்ட் பண்ணல. சும்மா தெரியுதுன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீ கல்யாணம்லாம் அப்புறம் பண்ணு தம்பி, நீ முதல்ல வேலைக்கு போனா தானே கல்யாணத்துக்கு பண்ண முடியும். நமக்கு அவ்வளோ விவரம் பத்தாதுங்க. எனக்கு இந்த கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா இல்லை, நான் என் சொந்த காசுல பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். தம்பி வேலைக்கு போறான், நீ ஏன்பா வேலைக்கு போறன்ற கேள்வி கேட்கறாங்க சார். அப்ப எனக்கு ஒரு கஷ்டமா தான் இருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஒரு சும்மா ஒரு பேஜுக்கு சொல்றேன். இப்போ இந்த எக்ஸாம் பாஸ் ஆகல என்ன பண்ணுவீங்க?
வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. நேரத்தின் அருமையை கருதி இத்துடன் நிறுத்திக் கொண்டிருக்கிறேனே தவிர இவ்வளவுதான் என்று எண்ணி விடாதீர்கள்.